ஒரு நாள் காட்டில் ஒரு அழகான பொண்ணை அரசர் பார்த்தாரு. அவள் அழகில் மயங்கி அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாரு. ஆனால் அந்த பொண்ணு அவள் மாமா பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தா. ஆனால் அரசருக்கு அவளை விட்டு கொடுக்க மனசு இல்லை. உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், அதில் நீ ஜெயிச்சிட்டான உன் மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்க, தோத்துட்டா என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நிபந்தனை வச்சாரு. அழகுக்கு முடிவு எடுக்க தெரியல, பயமாகிட்டு ஒரு வழியாக ஏற்றுக்கொண்டா. அரசர் நகரத்திலிருந்து ஒரு நீதிபதியும் ஒரு பானையும் வரவழைச்சாரு. பானை நிறைய தண்ணி நிரப்பியிருந்து. இப்போது நான் அந்த பானைக்குள்ளே கருப்பு ஒன்று வெள்ளை ஒன்றுன்னு 2 கூழாங்கல்ல போடுறேன். நீ கண்ணை மூடிக்கிட்டு பானைக்குள்ளே கையை விட்டு ஒரு கூழாங்கல்ல எடு. அது வெள்ளையாக இருந்தால் நீ உன் காதலனே கல்யாணம் பண்ணிக்க, கருப்பாக இருந்தால் நீ என்ன தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு அதற்கு சம்மதிச்சிட்டா. அரசர் 2 கூழாங்கல்ல எடுத்து பானைக்குள்ளே போட்டார். 2மே கருப்பு கல். இதை அழகி பார்த்துட்டா. ஆனால் அவள் கவனிச்சது போல காட்டிக்கல. நீதிபதி அவள்கிட்ட கண்ணை மூடிக்கிட்டு பானைக்குள்ளே கையை விட்டு ஒரு கூழாங்கல்லை எடுன்னாரு. பானைக்குள் போட்டிருக்குமே 2மே கருப்பு கல். எதை எடுத்தாலும் அரசனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன செய்வதுன்ட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சா. பிறகு ஒரு முடிவு எடுத்து வந்தவளாய் கண்ணை மூடியபடியே பானைக்குள்ளே கையை விட்டு ஒரு கூழாங்கல்லை எடுத்தா. எடுத்ததுமே ஏதோ கை நழுவ விட்டது போல் அந்த கல்லை கீழே போட்டுட்டா. முன்பே பானையை சுற்றி நிறைய கல் இருந்து அவள் தவறவிட்ட கல் எதுன்னு கண்டுபிடிக்காத மாதிரி ஆயிடுச்சு. வெள்ளை கூழாங்கல் தான் கை தவறி கீழே விழுந்துட்டு மன்னிக்க வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளைக்கல்லை எடுத்து நீட்டினா அந்த பொண்ணு. நீதிபதிக்கு சந்தேகம் வந்துட்டு, நீ எடுத்தது வெள்ளைக்கல் தான் எப்படி நம்புவதுன்னு கேட்டார். நீதிபதி அவர்களே, அப்படி என் மீது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் பானைக்குள்ளே இருக்கும் இன்னொரு கல்லை எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு அழகி சொன்னான். அதன்படி பானைக்குள் இருந்த கல் எடுக்கப்பட்டது. அது கருப்பு கல். கருப்பு கல் என்பதனால அவள் எடுத்தது வெள்ளைக்கல் தானே நீதிபதியை தீர்ப்பளிச்சிட்டாரு. அரசரும் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டாரு.